ஈஸ்டர் தாக்குதலில் ஈடுபட்ட ஒருவருக்கு நில மேலாளராக பணியாற்றிய நபரும் மற்றும் ஒரு நபரும் சிறப்பு அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த நபர்களிடம் 1 பில்லியனுக்கும் அதிகமான மதிப்புடைய 10 கிலோகிராம் குஷ் போதைப் பொருள் பெறப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 6ஆம் தேதி மாலை கோத்தட்டுவ போலீஸ் பிரிவின் மணிகமுள்ள பகுதியிலும் கடுவெல்ல தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை நுழைவாயிலுக்கு அருகிலும் சிறப்பு நடவடிக்கை பிரிவு அதிகாரிகள் குழுவால் சோதனை நடத்தப்பட்டுள்ளது. அதன்போது கடத்தல் மூலம் பெறப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 5 கிலோகிராம் 154 கிராம் குஷ் போதைப் பொருள், ஒரு கையடக்க தொலைபேசி மற்றும் ரூபாய் 1 லட்சம் பணத்துடன் ஒரு சந்தேக நபர் அங்கு கைது செய்யப்பட்டுள்ளார். இதற்கிடையில் கடத்தல் மூலம் பெறப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 5 கிலோகிராம் 106 கிராம் போதைப் பொருள், ஒரு கார் மற்றும் 1,50,000 பணத்துடன் மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு கோத்தட்டுவ போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர்கள் கோத்தட்டுவ மற்றும் கொழும்பு 14 ஆகிய இடங்களை சேர்ந்தவர்கள். அவர்கள் 35 மற்றும் 64 வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களில் ஒருவர் கடந்த 2021ஆம் ஆண்டு குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டு 1 வருடம் 8 மாதங்கள் தடுப்பு காவல் உத்தரவை பெற்ற பின்னர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டார் என்பது தெரியவந்துள்ளது. இந்த நபர் ஈஸ்டர் தாக்குதல்களில் ஈடுபட்ட ஒருவருக்கு நில மேலாளராகவும் பணியாற்றியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் தற்போது சிறையில் உள்ள தெமட்டகொட சமிந்தவின் முக்கிய உதவியாளரான சப்பா என்ற நபரிடமிருந்து போதைப் பொருள் பெறப்பட்டதாக தெரியவந்துள்ளது. சீனாவின் கசாக் மாகாணத்தில் ஜின்ஜியாங் நகரின் தொங்கு பாலத்தில் கேபிள் திடீரென அறுந்ததால் 5 உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதேவேளை இச்சம்பவத்தில் 24 பேர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் அவர்களுக்கு வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழப்பின் எண்ணிக்கை உயரும் என அஞ்சப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. விபத்தில் உயிரிழந்தோருக்கு அந்நாட்டின் ஜனாதிபதி ஜின்பிங் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி முதற்கட்ட விசாரணையில் பாலத்தின் மீது அளவுக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் ஏறி நின்றதால் பாரம் தாங்காமல் அருந்தது தெரியவந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.